அங்கே லாக்கு எண்ண முடியாது. எத்தனை கட்டு வரும்? ஒரு கட்டு எவ்வளோ? 50,000 தானே ஒரு கட்டு. முடிய காத்து நிற்பாரு. பணம் கிடைச்சுதா? கவனிச்சுங்க, கேளுங்கள் தரப்படும். என்ன தரப்படும்? என்ன கேட்கிறோம்? என்ன கேட்கலாம்? நம்ம என்ன கேட்கணும் தெரியுங்களா? நம்ம கிட்ட ஒரு ஒரு போக்கஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு போக்கஸ். காலையில் நைட்டு வரைக்கும். எனக்கு ஒரு சிஸ்டர்ல ஒரு பொண்ணு இருக்கிறா, அவள் பேர் பிரைசி. அவள் வந்து என்கிட்ட ஏதாச்சும் பெரியப்பா பர்த்டேக்கு எனக்கு இது வாங்கி தரியா? பர்த்டே வரப்போகிறது அடுத்த மாதம் 9ஆம் மாதம், போன மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுவா. எனக்கு இது வாங்கி தரியா? என்னதுமா? ஆனால் அதில் அமௌண்ட் பார்க்கணும்ல. இது இருமா பார்க்குறேன் அப்படி இப்படி ரெடி பண்ணி சரி யோசிக்கிறேன். உங்கள் அம்மாவுக்கு கேளு, உங்கள் அப்பாவுக்கு கேளு, அவங்க சரின்னு சொன்னால் செய்கிறேன். ஆனாலும் விட மாட்டான். கடைசியாக எல்லார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் சரின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கலாம், அது கையில் கொண்டாந்து கொடுக்குறதுக்கு எனக்கு தூங்க விட மாட்டேன். திருப்பி 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 அது எங்கே போகணும், எப்போ போக போகிறேன், என்ன வாங்க போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், வாங்கி கையில் கொடுத்த பிற்பாடு தான் எனக்கு நிம்மதியாக விடுவாங்க. புரியுதா? ஆனால் நம்ம கேட்போம், என்ன கேட்போம்? ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, இல்லை எனக்கு ஒரு நல்ல கணவரை கொடுங்க, நல்ல மணமகனை கொடுங்க, ஒரு நல்ல மணமகளை கொடுங்க, இல்லை எனக்கு நல்ல அறிவு கொடுங்க, ஞாபக சக்தி கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்க கேட்போம். கேட்டுட்டு அடுத்த செகண்டு செல்போன் எடுத்து வச்சு யூடியூப் பார்த்துருவாங்க. இல்லை யாருக்கும் ஜாலியாக விளையாட்டு பேசினா டைவர்ஷன். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அது கிடைக்கிற வரைக்கும் அதையே திருப்பி 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 யோசிச்சு அது வந்தா தான் விடுவேன்னு உட்காந்தீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதா இல்லை செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ செக் பண்ணி பார்த்துங்க, உங்களுக்கு கூட தெரியும். கண்ண முடுங்க, ஒரு செகண்ட் கண்ண முடுங்க, எல்லாருமே கண்ண முடுங்க. எதெல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுன்னு செக் பண்ணலாம். ஒரு முறை கண்ண முடியும் மனசுக்குள்ள பாருங்களேன். எதெல்லாம் நீங்க கேட்டது கிடைச்சது, அதை நீங்க எப்படி கேட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி கேட்டதுனால தான் இது அப்படியே கிடைச்சது உங்களுக்கு தெரியும். ஆமா, கரெக்டா தெரிஞ்சிச்சா? உங்களுக்கு கண்ணில் தெரிஞ்சிச்சா? இப்போ கண்ணை தரங்க. இப்போ வாட்சி கை தூக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சிச்சு, இப்படி கேட்டேன், இப்படி கிடைச்சது. உண்மையை மட்டும் சொன்னா போதும். நான் கேட்கறதா கை தூக்க கூடாது. உண்மையிலே நான் இப்படி கேட்டேன், உடனே எனக்கு அந்த விஷயம் கிடைச்சது. கை தூக்கி காட்டலாமா? எந்த விஷயம் சொல்ல தேவையில்லை, கை தூக்கி காட்டினா போதும். ஒன்று நல்லா தூக்கும் சிஸ்டர், நல்லா தூக்கும். அஜித்துக்கு ஒண்ணுமே கிடைக்கல, என்னைக்கு தான் கிடைக்கும் தெரியல. கேட்போம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ எப்படி கேட்டீங்க, அப்ப அது கிடைச்சது. சந்தேகம் கேட்கும்பொழுது ஆண்டவரே நான் ஃபெயில் ஆயிடக்கூடாது, நான் ஃபெயில் ஆயிடக்கூடாது, நான் ஃபெயில் ஆயிடக்கூடாது, ஃபெயில் ஆயிடக்கூடாது, ஃபெயில் ஆயிடக்கூடாது. நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா எங்க அப்பா என்ன அடிப்பாரு, நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா எங்க டீச்சர் என்ன சாவடிச்சுவாங்க, நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன மதிக்க மாட்டாங்க. அப்படி என்ன கேட்கிற? என்ன கேட்கிற? ஃபெயில் ஆகணும்னு தான் கேட்டுக்கிறேன். ஃபெயிலு இதை தான் சொல்லியிருக்கிறேன். நான் பாஸ் ஆகணும், நான் பாஸ் ஆகணும், நான் பாஸ் ஆகணும்னு சொல்லிப்பாரு. புரியுது உங்களுக்கு? வார்த்தை, எந்த வார்த்தையில உங்க ஃபோக்கஸ் போகுது? நம்ம வார்த்தையில வந்து ஒரு எனர்ஜி போகுது. நம்ம சொல்றோமே, நம்ம வார்த்தைக்கு பவர் இருக்குதா? தெரியுமா உங்களுக்கு? வார்த்தைக்கு பவர் இருக்குதா சிஸ்டர்? வார்த்தைக்கு பவர் இருக்கா? இருக்குதா இல்லையா? சனி சீக்கிரம் அவனுக்கு அவனை எவ்வளவு வேணா கேட்கலாம் போடுறது. சனியனே என்ன இவர் பாஸ்டர் சனியனேன்றாரு? இல்லைங்க, சனிக்கிழமை இல்லை, அது சனியனேன்னு சொன்னாங்க. சனிக்கிழமைய அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? சாத்தானே. என்னத்தான் பார்த்து சொல்றாரு? சேட்டன், வேற ஒண்ணும் இல்லை. சேட்டர்டே இல்ல. வார்த்தைகள்ல ஜலதோஷம். என்ன தோஷம்? ஜலதோஷம். என்ன கேக்குது? என்ன தோஷமா? ஜலதோஷம். அப்படின்னு சிரிக்கிறீங்க. ஆனா ஜலதோஷம், ஆமா இல்ல, ஜலதோஷம் பிடிச்சிங்க. ஜலதோஷம் பிடிச்சிருக்குதா? நீ பிடிச்சி வச்சிருக்கிறியா? ஊட்டினா அது ஊத்திட்டு போகுது, நீ ஏன் பிடிச்சி வச்சிருக்க போற? அதுக்கு ஒரு மாத்திரை போட்டு வெளியே வர, அது உள்ள போன அனுப்பிச்சு விட்டுருவோம். ஆண்டவர் என்ன பிடிக்கிறாருன்னா, இது உள்ள எதனா ப்ராப்ளம் பண்ணி ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு, ஏதாவது சரியில்லை, உடனே அது உள்ள கழுவி வெளியே ஊட்டும். வெளியே வந்துடாரு. ஒரு மாத்திரை தபால் உள்ள போ, ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுரு. ஜுரம் எதுக்கு வருது தெரியுமா?
சாக்கரமா சாரி நஷ்டமா இன்ஃபெக்ஷன். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அந்த ஒரு வார்த்தை சொல்லி நம்மள எவ்வளவு சாப்பிட்டது. இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஒண்ணு வேணா ஒரு லைட்டா ஒரு அடிபட்டுச்சு, அப்படியே போ ஒன்னாவது கழுவிட்டு அப்படின்னா போயிடுவாங்க. ஐயோ அப்படி திறந்து போட்டா இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஓடு காட்டுல சுத்தி இருக்கிறானே அவனுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் வருது? ஒரு இன்ஃபெக்ஷன் வராது. நம்ம உடம்புல இருக்குத எச்ச இருக்குல்ல, எச்ச நம்ம வாயில சுரக்குது. அது பவர் தெரியுமா உங்களுக்கு? மேலாட்ட எச்ச மேல பட்டுச்சுன்னா நம்ம திட்டுவோம். புரியுதா? கேட்கறதெல்லாம் இல்லையா? தப்பா பேசுனா லூசா பண்ணின்னு கேட்பான். அப்போ கேட்கிறோம், பென்ஸ் கார் வேணுமா? வேணாவா? என்ன கார் வேணும்? அவளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்குப்பா, அவங்கள்ட்ட பேசு. இந்த 1 வயசு 2 வயசு குழந்தைங்கல்ல, அந்த குழந்தை 1 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு உனக்கு ரொம்ப காஸ்ட்லியா ஆடி காரு சம்திங் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற ஏதோ ஒரு கார் கொடுத்து ஃபிளைட் வேணுமா அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை என்ன சொல்லும்? வாங்கிடுவாங்க, போய் வாங்கிடுவாங்க. என்ன சொல்லும்? ஏசப்பா அதான் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? கேட்கணும். எப்படி கேட்கணும்? பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோட கேட்கணும். கேட்கும்போது கஞ்சலிக்கா உனக்கு 100 கோடி வேணுமா? வேணாம் மாஸ்டர். அவ்வளவுதான் வேணாம் பாஸ்டர். அப்ப எவ்வளவு வேணும்? 100 ரூபாய்க்கே வழி இல்லை. என்கிட்ட கூட 100 கோடி பேசுறேன். மூளை வேலை செய்யுது. நம்ம என்ன வேலை செய்யுதுங்க? சுகர் சரியாயிடுமா? சுகர் சரியாயிடும். அது 250 தானே, 450 தானே, 550 தானே, எல்லாம் இருந்துட்டு போட்டோம். நீ ஏன் போய் பாக்குற? எதுக்கு போய் பாக்குற? பாக்குறோன்னா என்ன அர்த்தம்? போது சொல்லல. போய் செக் பண்ண போறோம்னா என்ன அர்த்தம்? சுகர் போய் செக் பண்றீங்க, என்ன அர்த்தம்? செய்யக்கூடாது சொல்லி முடிச்ச உடனே தொடாத திருப்பி எதை சொன்னாரோ அதை மட்டும் தான் நம்மளால சொல்லுவான். ஏதே தோட்டத்துல எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. அதை கண்டுக்கவே இல்லை. டிவி பார்க்காத, செல்போன் தொடாது, இதை மட்டும் தான் அப்பா அம்மா சொல்லுவாங்க வீட்டுல. கரெக்டா? டிவி பார்க்காத, செல்போனு சொல்ற வீட்டுல தொடங்குறாங்களா? அந்த பிரச்சனை தான் எல்லாரும். எதுக்கும் அதான் பிரச்சனை, உங்க பிரச்சனை. செல்போனை தொடாத, எதை தொடாத, எதை பார்க்காத, எதை சாப்பிடாத, எதை பேசாத அப்படி சொல்றோமோ அதை மட்டும்தான் நம்ம திருப்பி செய்வோம். போயிட்டு செக் பண்ணுவோம். செக் பண்ண உடனே என்ன வந்துருங்க ரிசல்ட். நீ எதுக்கு செக் பண்ண போறது தெரியுமா? உனக்குள்ள என்ன வந்துச்சு? முதல்ல பேசுங்க. பயம். என்ன புடிச்சுன்னு ஆட்டிச்சு பிறகு பயம். சிம்பிளா சொல்லிட்டு பயம்னு முதல்ல டிராவல் பண்ணும்போது வந்துச்சுங்க பயம். வெளியில போகும்போது பஸ்ல ட்ரெயின்ல தொடங்குச்சு. திடீர்னு சம்மந்தமே இல்லாம ஒரு மாதிரி ஒரு ஸ்வெட் ஆயிட்டு வேர்த்து போயிட்டு என்னால போக முடியல அப்படின்னு ஒரு ஊருக்கு போனோம்னா நான் திரும்பி வந்துட்டேன். ஊழியர் செஞ்சிருக்கும் போதே சொல்றேன், சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது பாதியிலே போகும்போதே திரும்பி இறங்கி வந்துட்டேன். சரி, முதல் நாள் போனது இன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த முறை போறேன், அதே போல. அடுத்த முறை பஸ் வேணாம், ட்ரெயின் வேணாம், காரு வேணாம், ஆட்டோ, ஒண்ணு ஒண்ணா வெளியிலே போகவே முடியல. 10 வருஷத்துக்கு மேல நான் வெளியில, எங்க சொந்த அக்கா, என் கூட பிறந்த அக்கா மதுரையில ஊழியத்துல சீட்டில் இருக்காங்க, ரூபி அக்கா இறந்துட்டாங்க. போக முடியல. காசு கூட தெரிஞ்சிருக்கும், போக முடியல. எந்த வாழ்வுக்கும் போக முடியாது, எந்த சாவுக்கும் போக முடியாது. பயம். என்ன பயம் எனக்கு தெரியாது. உங்களுக்குலாம் இருக்கும். என்ன பயம்? இருட்டை பார்த்தா பயம் இருக்கும். சில பேருக்கு சில்லுன்னு தண்ணி பார்த்தா பயம் இருக்கும். சில பேருக்கு காப்பி குடிச்சா என்னமோ ஆயிடும், அலர்ஜி வந்துடும் பயம் இருக்கும். சில பேருக்கு மீன் சாப்பிட்டா அடிப்பு வரும்னு பயம் இருக்கும். சிக்கன் சாப்பிட்டா யாரும் இவ்வளவுலாம் சொல்லல. பொதுவா எல்லாருக்கும் ஒன்னோட பார்த்தா பயம். அதான் முதல் சொன்னேன், புருஷனை பார்த்தா பயம், பொண்டாட்டி பார்த்தா பயம், டீச்சரை பார்த்தா பயம், அதுக்கப்புறமா பேரண்ட்ஸை பார்த்தா பயம். சில பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகளை பார்த்தா பயம். ஒளிவு விடா, அவன் வந்து போறான், அவனுக்கு பயம். அவன் நாத்தனாரை பார்த்தா பயம், அண்ணியை பார்த்தா பயம், மாமியாரை பார்த்தா பயம், மாமனாரை பார்த்தா பயம், மருமகளை பார்த்தா பயம், யாரை பார்த்தாலும் பயம். வண்டி ஓட்டிட்டு போகும்போது போலீஸ்காரனை பார்த்தா
பயம். யோசிச்சு பாருங்க, உலகம் முழுசுமே எல்லாரும் பயந்தே வாழறோம். ஆனா எனக்கு வந்த பயம் அவ்வளோ. வீட்டுல கதவை சாத்தி இருந்தேன்னா கூட வெளியில யாரும் கூட்டிட்டு போயிடுவாங்க பயப்படுவேன். ஆச்சரியம் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வெளியே சொல்றேன். வெளியில கதவை கூட்டிட்டு போயிடுவாங்க, உள்ளே மாட்டி செத்துருவோம் தோணும். டிராபிக்ல போய் பைக்ல நின்னுனா சுத்தி இருக்கிற முன்னாடி இருக்கிற வண்டி பின்னாடி இருக்கிற வண்டி நம்மளை இடிச்சு காலி பண்ணி நம்ம செத்துருவோம்னு பயமா இருக்கும். ரீசனே புரியல. எல்லா டாக்டரையும் போய் பார்க்குறேன், எல்லா செக்கப்பும் பண்ணி பார்க்குறேன், யாருமே ஒன்றும் இல்லை, சூப்பரா இருக்கு. சரி, பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி பார்ப்போம், என்ன சொல்லுவாங்கன்னா தெரியல, யாருமே தேடி இல்லை, பிசாசு இல்லை, பில்லிசூனி இல்லை, எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன, நீங்க நல்லா தானே இருக்கிறீங்கன்றாங்க. எல்லாரும் செக்கப் பண்ணாலும் ரிசல்ட் நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கிற. சில பசங்களை பார்த்துறீங்களா, எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கும் பாருங்க. அவன் பாருங்க, அவனை பார்த்தா எது பயமாகும், இப்படியே பார்த்து உட்காந்துருக்கும். என்ன காரணம் தெரியாது. நமக்குள்ள உடம்புல எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாம் கிளியர் ஆகுது. அப்ப வேற என்ன இருக்குது உள்ள? வேற என்ன இருக்குது? சுகர் இருந்துச்சு, சரி பண்ணியாச்சு. உணவுலேயே சொல்றேன், உணவுலேயே சரியா போயிடுச்சு. பிபி சரியா போயிடுச்சு, பைல்ஸ் சரியா போயிடுச்சு. நல்லா தூக்கம் வருது. சில பேர் சர்ச்சில் வர கூட தூக்கம் வரும், வீட்டில் வராது, இங்க வரும். என்ன காரணம் சொல்லுங்க? அந்த லெவல்ல பிரசங்கம் பண்ற நீ அப்படி சொல்லுவாங்க. ஆனா புரிஞ்சுக்குங்க, இந்த பயம் வர்றதுக்கு காரணத்தை கேட்கிறேன். எங்க இருக்குது பயம்? சொல்லுங்க பார்க்கலாம்.